வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி வெங்காயம் தேங்காய் இல்லாத ஒரு சட்னி பண்ண போகிறோம். இது வந்து கடலை சட்னி சட்டுன்னு பண்ணிடலாம். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கடலையை வச்சு நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கடலை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்து அதை எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட கடலை வந்து 3/4 ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு வந்து சின்னதாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அது கூடவே சின்ன துண்டு அளவுக்கு புளி. அடுத்து வந்து இந்த அளவு கடலைக்கு நம்ம 4 மிளகாவது போடணும். நீங்கள் மிளகா வத்தல் வந்து நீங்கள் கம்மி பண்ணி போட்டுறாதீங்க. இந்த கடலை சட்னிக்கு எப்போவுமே வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதனால 4 மிளகா வத்தல் நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும் போதே உங்களுக்கு ஜீரகம் இதெல்லாம் பொரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மணம் வரும். இப்போ வந்து மிளகா வத்தல், பூண்டு, ஜீரகம், புளி எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோன்னே நம்ம மிக்சியில் போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நல்ல மையான பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். ஏன்னா கடலை சட்னி வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி சாப்பிடணும். ரொம்ப கெட்டியாக சாப்பிட முடியாது. அடுத்து நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே அதில் வந்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சட்னியில் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்துக்குள்ளார நம்மளோட கடலை சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட கடலை சட்னி டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.